தெரியுதா? இன்னைக்கு வந்து ஆற்றுல காவேரி ஆற்றுல பிடிச்சோம். பக்கத்தில் 4 பேரும் பிடிச்சோம். அந்த பிடிச்ச மீனை நாங்களே சமைச்சு சாப்பிடுவோம். அதோட ருசி எப்படி பாருங்க. மீன் ப்ளஸ் பெப்பர் ப்ளஸ் சைடிஷ் வெங்காயம். பாருங்க ஒரு பீஸ் பால்கோவா மாதிரி இருக்கு. மீன் கடையில் சாப்பிடுறது. இப்போ பாருங்க இந்த மீனை பால்கோவா மாதிரி பாருங்க. இது அப்படியே நம்ம அப்படியே நாட்டில் உள்ள வாயில் போடும்போது அப்படியே எப்படின்னா ஒரு ரசகுல்லா மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா எப்படி சாப்பிட்டேன் இதுதானே வேலைக்கு போனாலே போதுக்காக வேலைக்கு போட்டா வாங்கணும். போடு 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 மேல போடு மேல போடு. ஏய் மாட்டிச்சே போடா மேல போடு. நீ இருக்க மாட்டடா. நம்ம அவசரம் போட்டான். ஏய் உள்ள போட்டாறோ. நோ கார்த்தினா ஆமாண்ணா இருக்குண்ணா உள்ளதா இருக்கு. விட்றா. மீன் உள்ளதா இருக்கு. வந்து பார்த்தேன். ஏய் சேத்தோட ஒட்டிக்கும். ஏய் ஏங்கல தான வந்துச்சு. ஆமா இருக்குதுண்ணா. ஏய் போயிடுறா. டேய் நல்லா ஒட்டி உட்காருங்கடா முதல்ல. யாரோ வந்து போய் அந்த வீடியோ வந்துச்சு இல்ல. போற மாதிரி எடுத்து என்னடா பொறுமை. அந்த ஒரு கை வச்சுக்கோ. இரு பொறுமை தலைமுழுப்பி இருக்குல்ல. மாட்டிக்கிச்சாரு. போடு. ஏய் இருக்குண்ணா. உள்ள இருக்குது இன்னும் இருக்கு. இல்ல எங்க ரெண்டு ஒண்ணா தாண்டி இன்னைக்கு ஒரு குழம்புக்கு மீன் கிடைச்சிருச்சு. அட போடுங்கறாங்க. ஏய் ஐக்கு போய் கால எடுத்து ஓடல. அப்படி கை கேடா. இங்க போடு. இருக்கு. ஏய் உள்ளதா இருக்கு. அடடா அம்டா. அது எங்க போ. கண்டிப்பா உள்ளதா இருக்கு. நீ போடு. அது போ. விட்றாத. அப்படியே அம்டி. இதுக்குள்ள இருக்கு. இருக்கு. டேய் சேரு மாதிரி அப்படியே ஒட்டிக்க. பெரிய மாதிரி அப்படியே வந்து செனையாட்ட உட்கார்ந்து அப்படியே செலையாட்ட. ஆஹா நான் தான் சொன்னேன்ல சைஸ் உன் சைஸுக்கே ஒரு மீன் வந்துறா. இல்ல சரி வா அடுத்த குட்ட பாப்போம். வள பத்திரம் பாத்துக்க. அப்புறம் எங்களை சொல்ல கூடாது. அப்படி சொல்றா. ஏய் அப்படியே சுத்தி வளைச்ச மாதிரி உட்காரணும். ஒரு குட்டாங்க. சொல்றா நீ என்ன அங்க போற? அவன் கம்பி உட்கார்ந்து போறான். டேய் நான் வந்துட்டேன் வந்துக்கறேன் பாக்கணும்டா. நீ இப்படி வந்துரு. அப்படியே போ. அப்படியே வளைங்க. அப்படியே வா. முழுக்க அப்படியே உட்கார். ஏய் இங்க பாரு எவ்வளவு கேப். இதுல ஓடி போறேன் இங்க தோற மச்சான். டேய் நீ ஏறி உட்காரா. பாத்து போ. ஏய் இங்க பாரு இங்க காலிட்டே எவ்வளவு பெரிய மீன் போகுதுடா. கார்த்தினா காலிட்டே எவ்வளவு பெரிய மீன் போகுதுடா. ஏய் அந்த செட்டை ஒன்னும் மனம் முடியல. செட்டை அமுத்துங்க. இன்னைக்கு மாதிரிலாம் நேத்து இருந்தா அள்ளி இருக்கலாம் ஆளு. ஒன்னு இருக்கு ஓடி ஜேகா அங்கதான் வந்து சண்டை. நான் இந்த குட்டுல இது ஓடி போயிரும்னா இது ரஜோ வராலு எங்கடா என் மேலையெல்லாம் போட்டீங்களே. அங்க ரவுண்டா போன அப்படியே போடு. மொத்தமா அடைக்கணும். அப்ப யாருக்கு மிஸ் ஆக கூடாது. கார்த்திகே இந்த குட்டுல நல்லா சிக்குண்டா. ஏய் பொறுங்க என்ன இவ்வளவு பெரிய. ஏய் என்ன போ. ஏய் இங்க பாத்தோடா. இங்க ரொம்ப பெருசா ஆள் இல்ல. பாத்தோடா. ஏய் அடப்பையில போடா. பாத்துவாங்க. இங்க பாரு. இப்படி அமுத்தி உள்ள தென்னமா. ஏய் பெருசா இருக்கு. பெரிய மீன் எல்லாம் இருக்கு பாத்து. இது அடைச்சு இது அமுத்தி தான் மேல போகும். இந்த மீன் எடுத்து கவர்ல போட்டுலாம். ஏய் நல்லா இருக்குங்க. அமுத்தி தான் மேல போ. அதுக்கு மேல போ. மணி இது இதெல்லாம் அமுத்தி விரிச்சுட கூடாது. அமுத்தி அது மேல போ. அமுத்தி முன்னாடி போ. அப்பதான் மீன் முன்னால போமா. ஏய் தள்ளி போங்கடா. தள்ளி ஏறுங்கடா. இறங்கிட்டாங்க களத்துல. கார்னர் ஒரு ஆள் போட்டுக்க அமுத்திக்க. கார்னர் போட்டுக்க. ஏய் நேத்து உட்கார்ந்து இருக்கணும். இவ்வளவு தூரம் வரவே கூட தெரியுமா? மீன் இருக்குடா. ஏடா இவ்வளவு தூரம் மேலால வந்தா எப்படி? இங்க வரியா? ரொம்ப நெருக்கிட்டீங்களே. மேலால இப்படி வரக்கூடாது. அங்கேயே உட்காந்து வரணும் தெரியுமா? ரொம்ப நெருக்கிட்டாங்க. அதனால ஓடியே போயிருக்கு. தள்ளி வாங்கடா. லாஸ்ட்ல மீன் இருக்கு. ரொம்ப ஒட்டிட்டாங்க. அமுத்திட்டே வரக்கூடாது. அங்கேயே உட்காரு போட்டு சப்புக்கு அமுத்தி அது பொந்துல பூந்து போயிருக்கும். அங்க இருந்தே அப்படியே மெதுவா அங்க இருந்தே உள்ள பூரணும். கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு. இந்த மார்க்ல அப்படி தொட்டு தமிழ் சொல்லல. ஏய் டக்குன்னு வந்துட்டீங்க. அங்க இருந்து ஒரு மெதுவா அங்கேயே உட்காந்து அமுத்திட்டே வரணும். உட்காந்துக்கணும். டேய் மீன் என்ன சொன்னா? இப்படி வாடா. நான் வந்து கரெக்ட். எப்பா இவங்க தப்பு பண்ண தப்பு. ஆமா கூப்பிடாத.
இந்த சரௌண்டிங் தான் இருக்கு. ரவி ஒன் சைடு இந்த பக்கம் உட்காரு, இந்த பக்கம் போயிட போகுது. தயவு செஞ்சு ஒன்ன நம்பி எந்திரிச்சிடாதீங்க. ஆமா எந்திரிக்காதீங்க, அப்படியே உட்காந்து டக்குனு மீன் இருக்கும். இருக்குது இங்க அடியில் இருக்கு. நான் சொல்றேன்ல, செடி தடுக்குதுடா. செடி தாண்டா இடிக்குது எல்லாம். செடிக்குள்ள இருந்து கீழே இருந்து கை விடும். வேர்ல அடியில இருந்து இந்த மண் சேர் இருக்குல்ல, அதுல இருந்து கை விட்டா மாட்டேன். ஏய் வெள்ளாங்கடா. வெள்ளாங்கடா பெருசுடா. இங்க வேணா. இருக்கு. அப்படியே உட்காரு. வெள்ளாங்க பெருசு. நீங்க இதெல்லாம் வாயில கை வைக்காதா? இந்த சரௌண்டிங் தலையில வை. இந்த சரௌண்டிங் தான். ஏய் அதெல்லாம் பொந்துக்குள்ள தாண்டா இருக்கும். இந்த சரௌண்டிங் தான். வெள்ளாங்க தூக்கானடா. வெள்ளாங்க தான். பாத்துட்டேன். ஒண்ணும் இல்ல. இருக்குண்ணா இங்க தானே இருக்கு. இந்த கை விட்டு போறாரு. அந்த யூட்ல அடியில அது ஏறிட்டே தான் ஆளு நீ உட்கார்றா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படிங்கிற மாதிரி தான் நான் என்ன மயிரிட கை விடுறேன். அதெல்லாம் சொல்லலாம் மேல போயிட மாட்டேன். டேய் என்னங்கறேன் எரிஞ்சு பார்த்தேன். வெள்ளாங்க தான் அது எரிஞ்சு. கடிச்சிருவா. ஏடா இருந்தா அமுத்த மாட்டியாடா. அடிக்காதடா. ஆளுங்களை கூப்பிடுறேன். எல்லாம் கொஞ்சம் டைம் ஆச்சு. பெருசு வேறையா? சின்னதா அந்த சைடு எரிஞ்சிட்டுது. அந்த சைடு அந்த போனல வாக்கியால கடந்து போறப்ப. இல்ல ஆரம்பி எல்லாம் உள்ளே வளர்த்து எனக்கு எங்க கையோட கேப் இல்ல பாத்து புடிங்க. ஆனா வெள்ளாங்க இங்க தான் எரிஞ்சு. இப்பதான் பார்த்தேன். சத்தியமா சொல்றேன், அது வெள்ளாங்க இல்ல. அது நேரத்துக்கு முட்டி இருக்கும். அப்படியே வேற கூட்டு ஒரே ஃபைனல் எங்க ஒரு கடைசி முடக்கறதா. ஆமா நான் அது வரைக்கும் போல. நான் அங்க வரைக்கும் போயிட்டு வந்துடல. போயிட்டு தான் இருக்கு. உள்ள இருக்கு. மீன் மட்டும் அப்படிதான். அப்படியே உட்காந்து வா, கீழ இருந்து அணைக்கிட்டு வா. பாத்துக்க. சரியா? ஏய் இப்படி தான் கையில சத்து அங்க நீ லாஸ்ட் வரைக்கும் ஏறி. அமுக்கி தண்ணில அந்த ஓரத்துல. ஏய் மேடி வரமா இருக்குது. மேடி வரமா இங்க மேடி இங்க தான இருக்குது. நிக்கிறத முடிங்கடா. அப்படி புடிச்சே மீன் இருக்கு பாத்துடா. மீன் இருக்கு. சைஸ் நடந்து விட்டாஸ்க்கு மீன் இருக்கு. நல்லா உட்கார்றா. வீட் இருக்கா? அவ்வளவுதான். அப்படியே அமுத்தி. ஆமாடா என்னைய அடிச்சிருச்சா. மீன் இருக்கு. இல்ல இது எப்பறா அமுத்துறது நானு. முடிஞ்சு போடுது பாத்து. இது இல்லையாடா? ஏய் செடிக்குள்ள கை விடுறா. ஏறி அமுத்துங்க. நீ கால உட்கார்ந்திருக்கில, அது அடியில இருக்கும் பாரு. உங்ககிட்ட தான் வந்துச்சு எங்க. தாச்சிவா போடு. ஏய் நான் முள்ளு குத்திச்சு தூக்குறப்ப. انا குட்டியா இருக்கேன். நீ பண்ற சேட்டடா சதீஷ். ஒரு மீனை புடிச்சு விட்டுடா. ஏண்டாடி. என்னச்சு அண்ணோனே. போடு. ஏய் கொர்ச்சா. யார் கையில மேலே மாட்றா. இவங்க கையில தள்ளி வந்து பார்த்தேன். அம்மா. என்னச்சுவா? போடு. அல கேட்டு போடு. போடு. ஏய் புடிச்சிட்டியாடா. சூப்பர்ரா. அந்த மீன் எடுத்துட்டீங்களா போட்டதா? அது எடுக்க போற அடுத்து. ஏய் எல்லாரும் நான் தான் பிடிச்சிட்டேனே. அங்க போட்டு நான் பிடிச்சது பாக்கலையா? ஏய் நீ பிடிச்சதையா? ஏய் எனக்கு பெருசுடா. ஒரு போட்டது நீ பாத்து. என்னன்னா சொல்ற? நான் திருண்டல பிடிச்சேன். அதுக்கு அவ்வளவு அலம்புறேன். ஏய் கை பாரு. ஏய் ஆமாமா நல்லா அமுக்குறா. ஏய் பாருங்க தண்ணி இருக்கு. தண்ணி இருக்குடா. சதீஷ் அமுக்குடா. ஏ கைடு. ஜீவா போடு. உள்ள இருக்குடோ. ஆமா உள்ள இருக்கு. மீன் இருக்கு. ஆனா சின்ன சைஸ் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு. இதுலயே 5-6 மீன் மாட்டுச்சு தெரியுமா? முன்னாடி பிடிச்சாடா சதீஷ் குமார். மீன் பிடிக்கலடா அவனுக்கு உன்னை பார்த்தேன்டா. சைஸ் ஸ்கேல் குடுறான்னு பார்த்தடா. அவனால இன்னைக்கு கையில ஒரு மீனை பிடிச்சாடா. தேவா புளை பெருசு குடுச்சு. நீயா பிடிச்சியா நீயா? இங்க பாரு. அப்ப ரைட்ரா ஒரு படம் பாருடா. நான் வளைய யாரே ஒரு மீன் புக்கு. அங்க என்னாச்சு ஆச்சா இல்லையா? ஆமாமா. தங்கள் மீன்பிடி வீரர்கள். டேய் இங்கேயே மீன் இருக்குடா. ஏய் இவ்வளவு பெருசு. ரெண்டா போடலாம்ல இது? ரெண்டா போடுங்க. இதுல ஒரு பிட்டு அதுல ஒரு பிட்டா போடுங்க. உங்களுக்கு இயற்கையா ரெண்டா போட்டுக்கோ. ரொம்ப இத நாங்களே வறுத்து நாங்களே சாப்பிடுறோம். நீங்க சாப்பிடுவோம். வர முடியாதுடா. அதான் தெரியலையே. ஏய் அப்படியே பைபிள் எங்க தலைய விட்டு போய் மாட்டிட்டாருன்னு தெரியல. வா ரவி. அப்படியே அந்த கார்னர்ல வந்துரு. இதெல்லாம் அமுக்கலாம். கீழ உட்காந்து வா. மேடாயிருச்சு.
ரவி அங்க உட்கார் ரவி, உட்காந்து வரணும்ல. கார்னர் வா, இங்க உட்கார், சீக்கிரம் உட்கார். நான் வரேன். அவ்வளவுதான். ஐயோப்பா சாமி அப்படியே பாத்தியா அப்படியே டிவி. இதெல்லாம் அடிப்பெடுத்துக்க மாட்டேங்கிறான். நான் தனியா உள்ள பூண்டார். ஜீவா காட்டு, இதெல்லாம் வந்து காட்டியே ஆகணும். போடு மேல. மாப்பிள்ள என்னடா பண்ற? அங்க பார்த்தே இல்லை மீன் சைஸா, 1/2 கிலோ இருக்க மாட்டேங்குது. பிடிச்சி ஓடிற போகுது. 150 கிராம். இன்னைக்கு ட்ரெண்டிங்கான 150 கிராம். எப்படி 3/4 கிலோவா? சூப்பர் ஜீவா. என்ன 3/4 கிலோ நீ பிடிச்சதா? 150 கிராம் அவ்வளோதான். ஒரிஜினல் ஏதோ பிடிச்ச உண்மையான கிலோ. மொத்தத்தில் நம்மகிட்ட 1 கிலோ மீன் மாட்டி இருக்கப்ப. இது அது மாதிரி கரெக்டாக அமுக்க முடியலடா. தண்ணி வெயிட்டு அவர் அங்கேயே விட்டுட்டு நீங்க அப்படி வந்து இதெல்லாம் அவர் அங்க விட்டுட்டு நீங்க அப்படியே இந்த கொஞ்சம் இதை அமுத்துங்க. என்ன பண்ணுறீங்க? மீன் ஓடு அரிப்பட்டு சாகுங்க. அப்படியே சரி மக்களே, இது வரையும் பிடிச்ச மீனை பாருங்க, உழைப்பின்றி ஊதியம் இல்லைங்கிற மாதிரி. அதை தூக்கி உள்ளே இது போட்டுறாரா தயவு செஞ்சு, கஷ்டப்பட்டு பிடிச்ச மீன்றா. ஏ சொன்னா கேள்ற, செதில் ஏறா முத. அது வாங்கின அடிக்கு ஏண்டாடி செதில பிச்சை வேலை முடிஞ்சு மாப்பிள்ள. சதீஷ் வா சதீஷ். அது உனக்கு அசிங்கண்ண. பரவாயில்ல, எப்படி ஒரு 1.5 கிலோ 2 கிலோ இருந்தா எல்லாம் சேர்த்துனா. சாவடி போய் ஒரு மீனை போப்போம். சாவடி தெரியுமா? இப்போ கையில் ஏறிடுச்சுன்னா இதே கிட்டத்தட்ட எப்படி இருந்தால் 1/4 கிலோ வரும். வீடியோவில் பார்க்க தான் மக்களே சின்னதாக தெரியுது, ஆனால் பெரிய மீன் தான். ஒரு எப்படி இருந்தாலும் 1/4 கிலோக்கு மேலே வரும். அதான் கையில் கொஞ்ச நேரம் அங்கே பார், இங்கே பார். முட்டை வச்சுட்டடா. ஏன் முட்டையெல்லாம் வேணாடா. நீ எதுக்குடா முட்டை? சாப்பிடலண்ணா. சாப்பிட மாட்டியா? சாப்பிட்டது இல்லையா? இதில் எங்கடா போட்டுட்டு இது தோசைக்கல்ல போகிறதுல போய் தோசைக்கல்ல போடுறியா? ஏன்னா தோசைக்கல்ல போட்டு அப்படி இது பண்ணுறது. அப்போ 10 மணி தான். ஜாலியாக இங்கே பாருங்கள், ஜாலியாக வந்தோம், கறி வறுத்தோம், சாப்பிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா குளித்தோம், குளிக்கிற நேரத்தில் மீன் பிடிச்சோம். அடுத்து அந்த மீனை தான் நம்ம நைட்டு டின்னர். இன்னும் வாழை வந்துட்டு போயிடுச்சு அவ்வளோ பதமா. ஃபோன் கையில் வச்சுருக்கேன், யார் ஃபோன் அடிக்குது? பார்த்துங்க, காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பேச்சுலர் லைஃப் பசங்க டீமு.
காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சப்பாத்தி இதெல்லாம் முடிச்சு டயர்டாக ஆற்றுல போய் குளிக்கிற நேரத்தில் மீன் பிடிக்கலாமேன்னு பிடிச்சேன். இவ்வளோ மீன் மாட்டிச்சு. இப்போ மீன் எடுத்து இன்னும் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க சூப்பராக இருக்கா பார்க்குறக்கு. இன்னும் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சமையல். அடுத்த வீடியோ போடுறோம் பாருங்க, பின்னாடி அந்த வீடியோ வரும். இது அது இல்ல மண்டையில தான் நீ மண்டை கணக்கு சொல்லு, அப்பதான் எவனும் தொட மாட்டான். அத்தனை மண்டை இருக்குது. மண்டைன்னு எடுத்துரு கரெக்டாக இருக்குது. இதெல்லாமா ஆஹா சுவையான. இது பேர் என்ன மீன்? வறுவலா மீன் ரோஸ்டா? கல்மீன். கல்மீன் கல்மீன் ஆத்து மீன் தானே? கையோட பிடிச்சி கையோட பண்ணியிருக்கிறோம். சரிங்க ரைட்டுங்க. பெப்பர் அப்படி மேலாப்புல அப்படி தூவி லைட்டா தண்ணி ஊத்து. சரியா நான் ஊத்திக்கிறேன். உள்ள என்ன எப்படி அன்னைக்கு ஒரு மீன் தான் போச்சு, இப்போ ஃபுல்லாக மீனாக இருக்குது. கண்டினியூ பாயிண்ட். யாரு கொடுத்து வைக்கும் இந்த மாதிரி? எல்லாம் கையால் பிடிச்சது. ஆமாம், எல்லாம் ஃப்ரெஷ் மீன். இதே ஆற்றுல ஆத்தா ஆறு ஆனால் அன்னைக்கு அப்படியே பிடிச்சி டக்குன்னு போட்டு சாப்பிட்டோம். வேற சுட்டது இருந்தது. என்னடா ரவி, நேற்று இவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்பவே பிடிச்சி அப்படியே சுட்டு சாப்பிட்டோம்ல. 10 நிமிஷத்துக்குள்ள மீன் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சி 10 நிமிஷம் உயிர் மீன். ஆமாம், டக்குன்னு சாப்பிட அவ்வளோ தேய்மா சூப்பராக இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி தான், இப்போ அதேதான், சேம் மாதிரி தான். வந்து ஒரே மீன், இன்னைக்கு நிறைய மீன் இருக்குது. ஆக்க பொறுத்து ஆற பொறுக்காத கரையா. அவ்வளோதாங்க ஜம்முன்னு. அப்படியே வெங்காயத்தை இந்த சைடில் வச்சுருங்க. இல்லை அது மேலே வைக்கணும். லைட்டாக நீ மட்டும் போட்டுவிடுங்க. அந்த மீன்களை வச்சு இல்லை எல்லா மீனும் வச்சு எடுத்துக்கலாம். சக்கரை இங்கே பாருங்க, ஒரு மீன் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது, தயார் நிலையில் இருக்குது சாப்பிட்றதுக்கு. இன்னும் 2 மீன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுப்பு சும்மா சூப்பராக சூடாக எரிஞ்சிட்டு இருக்கு. அவசரம் இல்லை, எங்களுக்கு இங்கே எந்த குறையுமே இல்லை. இங்கே பாருங்க எல்லாமே இந்த 6 தான் ப்ளஸ்ஸு. இதை 6 தெய்வம் மட்டும் இல்லை, இங்கே 6 ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. 6 இருக்குது. அங்கே 6, இங்கே நான் இங்கே 7. ஆமாம், அங்கே 6, இங்கே 7. இங்கே 6 இருக்கும், அங்கே ஒருத்தர் இருக்கு. இதுதான் சொர்க்க பூமி. இப்படி அமையணும். இந்த பக்கம் பார்த்தா 6, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காடு. ஒவ்வொரு டைமில் போடுவாங்கல்ல, அப்படியே பிடிச்சி உடனே போட்டு தராங்கல்ல, அதே மாதிரி இது அழகு. அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகுங்க. இந்த இன்னும் இருக்கு, இன்னும் போடணும். இடம் பார்த்து மாடா, தள்ளி போடுங்க, தள்ளி வைங்க. வெங்காயம் வேற இருக்குது. 5 மீனா போடலாம். இது ப்ரோக்ராம். இருங்க பெப்பர் வேணுங்கிற அளவுக்கு அடிச்சுப்போம். இந்த மீன் இருக்குது, இரு முடிச்சிடலாம், எல்லாம் முடிச்சிடலாம். கல்ல போடு. இது வீடியோ இது பண்ணிங்க. இதை வை, நீ கல்ல போடு. நான் டால்டா இங்க பண்றோம். டால்டா போடா, டொலண்டா. நீ பாட்டு ஊற்றி விட எங்கே வேணாலும். போது சுத்தி பண்ணி விடு. எப்படி நடக்குமா? எங்கேயுமே நடக்குது இந்த மாதிரி. எப்போ இப்போ டால்டா போது அதுலேயும் இருக்குது. டால்டா கலந்துருப்பேன். நான் அலக்கையில் வச்சு சாப்பிட்டு பிடிச்சிட்டே சரி சாப்பிட்டு பார்க்கலாம். ஆளுக்கு ஒரு கீ எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க, ரெடி பண்ணி சாப்பிட்றோம். சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ கொடுங்க எப்படின்னு. எல்லாரும் ஒன்றா சாப்பிட்டுக்கோங்க. சாப்பிடுங்க. அதுக்குள்ளே இறங்கி டைம் ஆகிட்டு மக்களே, இன்னைக்கு வந்து ஆற்றுல, காவேரி ஆற்றுல இன்னைக்கு மீன் பிடிச்சோம். பிடிச்சதாங்க நாங்கள் எங்கள் பசங்கள்லாம் சேர்ந்து நாங்களே தான் பிடிச்சோம். அந்த பிடிச்ச மீனை நாங்களே சமைச்சு இப்போ சாப்பிட்றோம்.
அதோட ருசி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, மீன் நல்லாவே ப்ளஸ்ஸு பெப்பரு ப்ளஸ்ஸு சைடிஷ் வெங்காயம். பாருங்களேன், ஒவ்வொரு பீஸும் பால்கோவா மாதிரி இருக்கு. அழகாக மீன் கடையில் சாப்பிட்றத விட மீன் இப்போ பாருங்க, பாக்கெட்டு இந்த மீன் பால்கோவா மாதிரி இருக்கு பாருங்க. இது அப்படியே நம்ம அப்படியே நாக்கில் உள்ள தொண்டையில் உள்ள வாயில் போடும்போது அவ்வளோ அப்படியே எப்படின்னா ஒரு ரசகுல்லா மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஏற்கனவே சாப்பிட்டேன். அற்புதம், மிக அற்புதம். இன்னொன்று ரியலான டேஸ்ட். சத்தி சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. லாஸ்ட் ரவுண்ட் சாப்பிட்டு பாடுறேன். வீடியோ ஓகேண்ணா, முடிச்சிட்டேங்கிறியா? கம்ப்ளீட். ரொம்ப அருமை. மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, மீன் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் அப்படின்னு மட்டும் தப்பாக கற்பனை பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. இங்கே பாருங்கள், இன்னும் எவ்வளோ மீனுன்னா பெண்டிங் இருக்குன்னு. பாதி மீன் வெந்துட்டு இருக்குது. இருங்க, இவங்க பேசி சொல்லுவாங்க. பாருங்க, சமைக்கிற 2 பேர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இவங்களும் பகிர்ந்துக்கணும். அதான் அல்வா மாதிரி வருது. வேற லெவல். அடுப்பையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். நல்லா ஆனியனும் தேவையில்லை. ஃப்ரெஷ்ஷான மீன் உடனே பிடிச்சி, இந்த ஆறு தெரியுதா, உடனே பிடிச்சி உடனே செஞ்சது. நானும் டேஸ்ட் பார்க்கணும் கண்டினியூ. இந்த இன்னும் வேணுமா, இன்னும் பிடிச்சி வேணா போடுறோம். ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க, என்ன போடணுமா போடுறோம். ஃப்ரெஷ்ஷான மீன் தான். அந்த முன்ன மீன் இருக்கு. ஓகே 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 ஓகே. அடுத்து மீன் ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்களா, அடுத்தடுத்து ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. சூப்பர் அட்டகாசமாக இருக்குங்க. வச்சு வாடா, கடையில் டேஸ்ட் இந்த டேஸ்ட்லாம் கடையில் கூட வரல. இதுக்கு ஐடியா யாரோ ஒருத்தர் விடுங்க. சூப்பர்ரா, அதான் முக்கியம், மீன் தான் முக்கியம். மக்களே இங்கே பாருங்க, மண்டை மீன் மண்டை. இது ஒரு குக்கருங்கிற ஞாபகம் நிரூபிச்சிட்டா. குக்கரா? குக்கிங் மாஸ்டரா? உன்னை என்னமோ சொல்றான்டா அவன். அந்த இது மட்டும் ஆனா உன்னோட ரியாக்ஷன் பார்த்து பசி எடுக்குறா இங்க பாக்குறவனுக்கெல்லாம். வேற மாதிரி ரெடி ஊத்துறா வாடா. முறுன்னு இருக்கும்போது என்ன எனக்கு சாப்பிடணும் போடுற இதுடா. இல்லை முதல்ல சாப்பிட்டு முடி. எப்படி இருக்கு டேஸ்ட்டு? என்ன இதில் வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக நினைக்கிறேன். எல்லாமே நல்லா இருக்குங்கிறியா? ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்லடா, ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா? ஏதாவது ஒன்று நல்லா பெட்டராக இது இப்படி இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணுன்னா என்ன சொல்லுவேன்? கிளைமேட்டுக்கு ஏற்ற சாப்பாடுங்க. அப்படியா? சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மீன். நான் சொல்லிட்டா, சாப்பிட்டு ஆல்ரெடி சிக்கன்லாம் சாப்பிட்டு போகலான்னு நினச்சோம். இந்த மீன் இப்போ பிடிச்சி கையோட சாப்பிட்டு போக மனசு இல்லை. மீனுக்கு எது மண்டை தான்டா சுட்டா தலை எனக்குங்கிற மாதிரி. தாங்கடா டேய், தலை எந்திரா தெரியுமில்ல, இந்த கண்ணு அது உள்ளே போயிருச்சு. தின்று போனுங்க இடைங்க. மாப்பிள்ள கரெக்டாக மாப்பிள்ள ஆமாப்பிள்ள. ஏன் அடுப்பத்து ஐயோ இது வேறு பார்க்கணும். சைடிஷுக்கு தான் வெங்காயத்தை வச்சு விட்டுவேன். லைட்டாக வெங்காயம். எல்லாத்துலேயும் ஆனியன் ஒரு பவர் இருக்குல்ல. வேணாண்டா. எனக்கு சைசிங்கா இது உனக்கு அசிங்கண்ணே. அசிங்கனடா அமிர்தம். மாப்பிள்ள கரெக்ட் மாப்பிள்ள விட்டா தின்ட்டு போயிடுவாங்க. இந்த புடி நீ பிரட்டு வயசுல மூத்தவங்க நீங்க தான், அதனால பொறுமையா இருங்க. குட்டி லவ் யூ ப்ளீஸ். அவன் பாரு எனக்கு கொடுக்க மாட்டாங்க, பிச்சு பேனு பேக்கறாங்க. பேனு பேக்கறாங்களா? வேற மாதிரிங்க. ஒரு சைடிஷோட ஆனால் எப்படி? ஆனால் கேமராமேன் ரொம்ப பாவம்டா. கேமராமேன் தான்டா பாவம். முதல் வீடியோக்கு உனக்கு முன்னா கேமராமேன் தானே இந்த தெரியுதா?
தெரியுதா? வேட்டியில் நெருப்பு பிடிக்குது. ஐயா அட என்ன பண்ணா பாருங்க, டீ குடிக்க தயாரா. டீ குளிக்க தயார். குளிச்சுட்டு வந்துட்டேன். அப்படிங்களா? ஒரு வாய். வயசுல மூத்தவரே வந்து இப்படி வந்துட்டு எங்களோட சேர்ந்து குழந்தைத்தனம் லைட்டா மாதிரியா? கடிச்சு கொடு. எல்லாம் ரவுண்ட் அடிக்க விடு. ரொம்ப சாப்பிடக்கூடாது மக்களே. வெங்காயம் சாப்பிடலாம், அதாவது எந்த நம்ம சமைக்கிறது பூரா எல்லாம் ஆனியன் இருக்கும். அது ரொம்ப சாப்பிடக்கூடாது வெங்காயத்தை. அதாவது ஆனியன் லைட்டாக சும்மா சைடிஷ் மாதிரி. நான் நல்லா சாப்பிட்டேன். இங்கே பாருங்க, இங்கே பாவம் ரெடி ஆகிட்டு இருக்கு வேற. மாப்பிள்ளை ராக்கெட் ராஜாக்கு இருக்குமான்னு தெரியல. சைஸு கூனா பார்த்து நல்லா வீட்டு பண்ணிட்டியா? கொடுத்தா சாப்பிட்றியா? இதை மீனா கண்டிப்பா வேணாம்னு சொல்லுவாங்க. அவர் கடைசியா தானியம். சாப்பிட்டு போனாரு. இங்க தாண்டா நடக்குது. ஆனியனோட சேர்த்து. அங்கேயும் நடக்குது. எங்கடா ஆனியன்? அதான். ஆனியன் இங்க. இந்த மாப்பிள்ள உனக்காக ஒரே ஒரு பீஸ் இருக்கு மாப்பிள்ள. மச்சான் மீன் நிறைய இருக்கு, ஆனா ஆனியன் கம்மியா இருக்கு. போற வரைக்கும் நீ பொறுமை தாங்க மாட்ட. போடு உள்ளங்க. இங்க பாருங்க, சமைச்சுக்கிட்டே தான். இங்க கால் பண்ணிடுறேன். ரசிங்கண்ண எப்படி மாப்பிள்ள? சூப்பர். அங்க ஃப்ரெஷ்ஷானது. காலையில இருந்து மிளகா கண்ணு முன்னாடி ஆறு இருக்கு. ஏங்க நாங்கள் சரக்கு அடிக்க மாட்டோம். சரக்கு அடிக்கும் போது சூப்பராக இருக்கும், நல்லா நறுக்குன்னு இருக்கு. இதை போட்டுறோம். பொய் ஐயோ சாப்பிடுவேன், இந்த மாதிரி வீடியோ சாப்பிட மாட்டோம். இங்க பாருங்க, ஏய் கார்த்தியை கூப்பிடு. வேற மாதிரி கார்த்தியை கூப்பிடு. கார்த்தியே ஒரு வயசு பண்ணிட்டு ஃபோன் மேலே பிஸியில் போட்டேன். நம்ம மேல இருக்க நம்பிக்கையில போனாரு. பவுஸ் பண்றாடே. ஓகே, இப்போ கொடுங்கடா ரிவ்யூ. வேற மாதிரி. டேய் கரெக்டாக தூக்கி வச்சுக்காம பாரு. தலையை உரியும் போது அதுல இருக்க மூளை சதை கித கண்ணு மூடி எல்லாம் வரணும். மூளை டேஸ்டே வேறு. அவதி மீனை வச்சிருந்தேன். அவதி மீனா? அவரி மீன்ரா. அவதி மீன். அவதி எடுத்தவனே அவதி மீன்களா? அவதி எடுத்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அது இது மாதிரி போயிட்டு இருக்குது. அதை எடுத்து என் மாப்பிள்ளை தின்னுட்டான். குத்தி சாட்டு கொஞ்சம் நான் தான் அது. என்ன ஆச்சுடா சதீஷ்? அந்த வெறி கொண்டு ஏய் இல்ல, மீன் அவ்வளோ சூப்பரா இருக்கு சாப்பிட்றதுக்கு. ஏன் சார் இங்க வந்து உக்காந்து தலை எனக்கு. வெங்காயம் இருக்கு, யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. வெங்காயம் சாப்பிட்டு பாருங்க, ரவியா இங்க நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி மக்களே நீங்க பாக்குறது வயிறு வலிக்கோ கட் பண்ணிடுறா போதும்டா. மக்களே பாய் பாய். வா நீ வந்து சாப்பிடுவா. மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப திருப்தியாக அருமையாக 2 வீடியோ பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இனிமேல் எப்போ பார்த்தாலும் நம்ம கேங் நாங்கள் தான் டீம். இனிமேல் பேச்சுலர்ஸ் இன்னைக்கு 2 வீடியோ சூப்பராக பண்ணிட்டோம், பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம். எல்லாருமே சந்தோஷமா இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஊரில் இதே மாதிரி எல்லா பசங்களும் ஒற்றுமையாக ஒன்றா சேர்ந்து சூப்பராக வீடியோ பண்ணி நீங்கள் போடுங்க, சூப்பராக இருக்கும். அது கண்டினியூ பண்ணியிருக்கிறோம். வீடியோ பார்த்தீங்களா? எங்களை வந்து பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வாழ்ந்து பாருங்க, சொர்க்கம் சூப்பராக இருக்கும். காசு பணமெல்லாம் தேவையில்லை, இந்த மாதிரி சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம். காலையில 6 மணிக்கு வந்தோம், எல்லாமே 6 மணி ஆயிடுச்சு. நாட்டுக்கோழி சொர்க்கவாசல விட்டு மீன் நீங்க fresh. ஜாலியா ஹாப்பியா ஃபீல் பண்ணோம். இந்தா பிடிச்சவனும் ஃப்ரெஷ். மக்களே பாய். அனைவரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது ஒரு நல்லது ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பேச்சுலர்ஸ் பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.